அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 777 மேஜிக் டே 25/7/2025. தேதியும் 7, மாதமும் 7. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகின்ற அந்த நேரமும் 7 மணி. அப்படி எல்லாமே 7ங்கிற அந்த கூட்டுத்தொகையில் வரப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எது நமக்கு வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், இந்த ஒரு விஷயம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனுக்குடனே நொடிப்பொழுதில் நடக்கும். ஏன்னா இந்த 777ங்கிற ஒரு எண்ணானது நமக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பருங்க. எப்பயுமே சில எண்கள் நமக்கு ரிப்பீட்டடாக கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். 1111, 2222, இல்லாட்டி 3333. ஒரு ஆட்டோ நம்பராக இருக்கலாம், ஒரு காருடைய நம்பர், பஸ்ஸோட நம்பரு, இல்லை நம்ம கிளாக்கோட நம்பர். நம்ம அப்படி எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்ணில் இது மாதிரியான இந்த ரெட்டை எண்கள், இந்த 3 எண்கள் ஒன்றா வர்றது, இப்படி எல்லாம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு சம் மெசேஜஸ் கன்வே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் எல்லாம் கூடவே இருந்து நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த எண்கள் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய 777 மேஜிக் டேக்கு நம்ம செய்ய போகின்ற எளிமையான ஒரு விஷயங்கள் தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே இது மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, நமக்கு இது மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர் வரப்போ நம்ம இது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த ஒரு டபுள் மைண்டோடு நம்ம எதுவுமே செய்யவே கூடாதுங்க. முழு மனசோட 100% கண்டிப்பாக எங்களுக்கு நடக்கும், இந்த விஷயம் எனக்கு இந்த பிரபஞ்சமானது நமக்கு நடத்தி கொடுக்குங்கிற ஃபுல் கான்ஃபிடென்ட், ஃபுல் நம்பிக்கை இது மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் இது மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் செஞ்சுட்டு எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ளே என்னடா இதை திருப்பி திருப்பி நம்ம இப்படி செஞ்சுட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் தோணும். ஆனால் 100% ஃபுல் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த கோரிக்கைகள் நமக்கு உடனுக்குடனே நடக்கும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 777 அந்த மேஜிக் டேயில் நமக்கு கரெக்டாக காலையில் 7 மணிலேருந்து 7:59 மணி வரைக்கும் உள்ள ஒரு நேரம். அதே மாதிரி ராத்திரியில் 7 மணிலேருந்து 7:59 மணி வரைக்கும் உள்ள பிஎம். இதில் ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம். அது காலையில் வரக்கூடிய 7:07 AM, ராத்திரியில் வரக்கூடிய 7:07 PM. இந்த நேரத்தில் நமக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கரெக்டாக கன்வே பண்ணாலே போதுங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுக்கு நம்ம குளிக்கணுமா, குளிக்க வேண்டாமா, இல்லை அசைவ உணவுகள் சாப்பிட்லாமா, விளக்கு ஏற்றிட்டு தான் பண்ணணுமா, அப்படிலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. எப்பயுமே இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் நமக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கை கால் மட்டும் கழுகிட்டு மனசு ஒரு அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி நீங்கள் அந்த ஒரு விஷயமானது நமக்கு நடந்து முடிஞ்சால் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு சொந்த வீடு கனவுங்கிறது ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சொந்த வீடு அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, ஒரு சொந்த வீடு கட்டுனா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடம் பார்ப்போம், அந்த இடத்துல ஒரு வீடு பிளான் பண்ணுவோம். அந்த வீட்டுக்குள்ளே போய் பால் காய்ச்சுற மாதிரி, கிரகப்பிரவேசம் நமக்கு நடக்கிற மாதிரி, நம்முடைய குழந்தைகள் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அப்படி சந்தோஷமான ஒரு மனநிலைமையை நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி அப்படி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதணும். அதாவது எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதக்கூடாது. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, சொந்த வீடு கனவு எங்களுக்கு நிறைவேறி விட்டது அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி சொந்த வீடு கிடைத்து விட்டது அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பிசிறு கூட உங்களுக்கு அந்த நெகட்டிவான ஒரு வார்த்தைகள், எதிர்மறை சொற்கள் எதுவுமே இல்லாமல் பாசிட்டிவான வார்த்தையால் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறப்ப சீக்கிரமான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ இது உதாரணத்துக்கு தான் சொந்த வீடு சொன்னோம். அது மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் உங்களுக்கு கடன் தீர்வதற்காக இருக்கலாம். இப்போ கடன் தீர்வதுனா கடன் நம்ம அந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு இது மாதிரி பணம் கிடைத்து விட்டது, இப்போ ஒரு 10 லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குன்னா நம்ம அது மாதிரி கூட பணம் கிடைத்து விட்டதுன்னு தான் நம்ம எழுதணுமே
ஒழிய கடன் இப்படி தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடாதீங்க. இப்படி நம்ம எதிர்மறை சொற்கள் உபயோகப்படுத்தாமல் பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளில் நீங்கள் நாளைக்கு காலையில் வரக்கூடிய அந்த 7 to 7:59 இல்லாட்டி காலையில் வரக்கூடிய அந்த 7 மணி, இப்போ 7 மணிக்கு நம்ம 7 முறை இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நடக்கணுமோ அதை 7 முறை ஒரு சின்னதான ஒரு A4 சைஸ் ஒரு நோட்டாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். கருப்பு பேனா மட்டும் தவிர்த்துட்டு எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதை 7 முறை நீங்கள் மனசில் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். அதை எழுதி முடித்ததுக்கப்புறமேட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது மாதிரியான ஒரு டேஸ் நமக்கு இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் வரதே பிரபஞ்சம் நமக்கு சில நல்ல விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான். இது மாதிரி விஷயங்கள் கண்ணிலே படும் நமக்கு, இல்லாட்டி சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கண்ணில் படவே படாது. அதுக்காக நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இது மாதிரி விஷுவலைஸ் பண்ணி எழுதுங்க. இல்லாட்டி எழுதி முடித்ததுக்கப்புறமேட்டு தேங்க்யூ யூனிவர்ஸுங்கிற ஒரு சென்டென்ஸை கூட நீங்கள் எழுதிக்கலாம். இப்படி இது மாதிரி பேப்பரில் நம்ம எழுதி வச்சுட்டு காலையில் ஒரு தடவை பண்ணுங்கள். அதே மாதிரி ராத்திரியில் வரக்கூடிய இதே மாதிரி 7 to 7:59 PM இல்லாட்டி 7 அந்த PM இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எழுதி பாருங்கள். நிச்சயமாக நம்ம என்ன நினச்சி நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த யூனிவர்ஸ் கிட்ட அந்த விஷயங்களானது கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மெத்தடு, இது மாதிரி இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் வச்சு நிறைய பேர் நிறைய ஆளுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் விஷயங்கள் அவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அவங்க அது மாதிரி அடைஞ்சும் இருக்காங்க. அவங்க அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகியிருக்காங்க. அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க. இப்போ நம்ம காலையில் இது மாதிரி எழுதி வச்ச பேப்பர், அதே பேப்பரில் நீங்கள் ராத்திரியிலே நம்ம இது மாதிரி எழுதலாம். இந்த எழுதி வச்ச பேப்பர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராத்திரி இன்றைக்கி தூங்குறப்ப நீங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு கூட படுக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் பேக்கில் வைக்கலாம், உங்கள் வேலெட்டில் வைக்கலாம், இல்லை சுவாமி ரூமில் வைக்க முடியுங்கிறவங்க அங்கே வைக்கலாம். வச்சு முடிச்சுட்டு இது அடுத்த நாள் காலையில், அதாவது சனிக்கிழமை காலையில் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் மண் இருந்ததுன்னா மண்ணில் நீங்கள் சின்ன சின்ன பேப்பராக கிழித்து மண்ணில் நீங்கள் உள்ளே போட்டலாம். அப்படி இல்லாதவங்க நல்லா கிழிச்சிட்டு நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம செய்கின்ற இந்த ஒரு விஷயமானது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சாலுமே பிரபஞ்சமானது நடத்தி கொடுக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 777 இல்லாட்டி தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பதிவிடுங்க. பார்க்குற மற்ற எல்லாருக்குமே இது ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.